வெல்கம் டு டெக்ஸ்டர் அகாடமி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியோட அப்ரண்டிஸ்ஷிப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலம் தான் கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் இன்றைக்கி 27/9/2021 அண்ட் டேட் அண்ட் டைம் ஆஃப் க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 26/10 October 26 ஈவினிங் 5:30க்குலாம் ஆன்லைன் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஐடிஐ இவங்களுக்கு வந்து என்னென்ன பொசிஷனுக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு டோட்டலாக 200 வேகன்சி இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் ஐடிஐக்கு டோட்டலாக 582 வேகன்சி இருக்குது. ஒவ்வொரு பொசிஷனுக்கும் கார்பெண்டருக்கு அன்ரிசர்வ்டுக்கு 15, ஓபிசி கார்பெண்டருக்கு 8, கார்பெண்டரில் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 5, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 2 பொசிஷன் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு 1 பொசிஷன். ஸோ டோட்டலாக 31 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி என்னென்ன பொசிஷனுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 782 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து எம்எல்டி ரேடியாலஜி, எம்எல்டி பேத்தாலஜி அண்ட் பாசா. ஸோ டோட்டலாக இங்கே எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசி இந்த கேட்டகரிக்குள்ளே வரவங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்படி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அவங்களாம் யூஆரில் தான் வருவாங்க, அன்ரிசர்வ்டில் வருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கான ஏஜ் லிமிட் தான் கேல்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நோட்டுன்னு போட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன், அதாவது இன்ஜினியரிங், டிகிரி, டிப்ளமோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து ட்ரைனிங் மட்டும்தான், எம்ப்ளாய்மெண்ட் வந்து கேரண்டி கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் மட்டும் தான் கொடுப்போம், கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வீக் டேஸில் வந்து 9:30 5:30 வரைக்கும் கால் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சாட்டர்டேஸில் 9:30 12:30 வரைக்கும் கால் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அந்த நம்பர், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி இது கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எலிஜிபிலிட்டி கண்டிஷன். ஸோ ஏஜ் லிமிட்டை பார்க்குறப்ப 15 இயர்ஸ்லேருந்து 24 இயர்ஸ் வரைக்கும் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இதிலே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ட்ரைனிங் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ் ஐடிஐக்கு தனியாக, ஃப்ரெஷர்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் அண்ட் மெக்கானிஸ்ட்டுக்கு வந்து 10th பாஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மினிமம் 50%. ஸோ 50% மார்க்ஸோட பாஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரைனிங் பீரியட் 1 year இருக்கும் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பொசிஷன் கார்பெண்டர், பெயிண்டர் அண்ட் வெல்டர். ஸோ இதுக்கும் வந்து 10th பாஸ் ஆகிருக்கணும் 50%ஓட. அண்ட் இதுக்கு வந்து பீரியட் ஆஃப் ட்ரைனிங் 1 year. அண்ட் தேர்ட் ஒன் ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கும் 10th பாஸ் ஆகிருக்கணும் 50%ஓட அண்ட் 1 year ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரெஷர்ஸ்னு பார்க்குறப்ப ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக்ஸ்க்கு 10th பாஸ் ஆகிருக்கணும் 2 years ட்ரைனிங் இருக்கும். கார்பெண்டர் அண்ட் பெயிண்டருக்கு 10th பாஸ் ஆகிருக்கணும் 50%ஓட அண்ட் அதுக்கும் 2 years ட்ரைனிங் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. வெல்டருக்கும் 10th பாஸ் ஆகிருக்கணும் 50%ஓட அண்ட் இதுக்கு வந்து 1 year 3 months. ஸோ டோட்டலாக 15 months இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எம்எல்டி ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜியில் 12th பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இதுக்கு மட்டும் ஹையர் குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் ஆகிருக்கணும். அண்ட் இதில் வந்து ட்ரைனிங் 1 year 3 months இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ரேட் ஆஃப் ஸ்டைஃபன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் 10th பாஸ்ட் அவுட் ஆன ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 6,000 per month கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸில் 12th பாஸ் ஆனவங்களுக்கு 7,000 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஐடிஐக்கு வந்து 7,000 per month. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ஸ்டைஃபன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸோ செகண்ட் இயர் ஆஃப் ட்ரைனிங் இருக்கப்போ 10% வந்து ஸ்டைஃபனில் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதில் 15% இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த லிங்க்குக்கு ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. போயிட்டு அங்கே நோட்டிஃபிகேஷனில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தரவாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோட்டோஸ், ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் 200 KB தான் இருக்கணும். ஒன்று ஜேபிஜி ஃபார்மேட்டில் இல்லைனா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளியராக ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சிஸ்டமில் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி ஜென்ரேட் ஆகும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக தான் இருக்கும்.
ஸோ லாகின் பண்ணுறப்ப அந்த ரெஜிஸ்டர் நம்பரை போட்டுட்டு பாஸ்வேர்டு வந்து டேட் ஆஃப் பர்த் தான். ஸோ டேட் மந்த் இயர் நடுவில் ஸ்லாஷ் டாட் ஹைஃபன் எதுவுமே வைக்காமல் டேட் மந்த் இயர் மட்டும் போட்டிங்கன்னா லாகின் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸிங் ஃபீ வந்து இதுக்கு 100 rupeesனு சொல்லியிருக்காங்க. அண்ட் சர்வீஸ் சார்ஜ் அப்ளிகபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸ், எஸ்டி கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், உமன் கேண்டிடேட்ஸ், ஸோ இவங்க 4 பேர்த்துக்கும் அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அண்ட் உமன்ஸ், ஸோ இவங்களுக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருக்க டீட்டெயிலாம் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை போஸ்ட், இமெயில், ஃபேக்ஸ் எதுவும் சென்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது டிசி வந்து ஒரிஜினல் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்குலாம் கால் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எம்எஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இமெயில்ஸ் வந்து இந்த இதில் தான் வரும், இந்த மெயில் ஐடியிலேருந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் அப்டேட்ஸ் தெரியணும்னா இந்த லிங்க்குக்கு போயிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. தி நெக்ஸ்ட் ஒன் ஸோ கன்சிடரேஷன் ஆஃப் மார்க்ஸ். ஸோ மார்க்ஸ் வந்து இப்போ 2 பேரும் ஒரே மாதிரி எடுத்திருக்காங்க, 2 கேண்டிடேட்ஸ் வந்து ஒரே மாதிரி மார்க் எடுத்திருக்காங்கன்னா ஏஜ் வச்சு இது பண்ணுவாங்க. ஏஜ் வச்சு தான் ஃபஸ்ட்டு யார் எடுக்கலாம் அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஓல்டர் ஏஜ் உள்ளவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சப்போஸ் டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருந்துச்சுன்னா 10th வந்து யார் ஃபஸ்ட்டு பாஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரிஜினல் டிசி. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரிஜினல் டிசி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 10th இருந்தால் 10th, 12th இருந்தால் 12th அண்ட் ஐடிஐ. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரிஜினல் டிசி கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் கண்டிஷன் சொல்லி ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து கேரண்டி கிடையாது. ஸோ அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணுறப்ப எம்ப்ளாய்மெண்ட் நாங்கள் கேரண்டி பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரேம் பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் கேண்டிடேட் சப்போஸ் டிக்ளேர் பண்ண டீட்டெயில்ஸ் எதுவும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எப்போ வேணால் அவங்கள டிஸ்குவாலிஃபை அல்லது டெர்மினேட் பண்ணுவோம். ஸோ ப்ரியர் நோட்டீஸ் இல்லாமல் ட்ரைனிங் பீரியட்லேருந்து எப்போ வேணால் டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்கமடேஷன் வந்து உங்களோட ஓன் காஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபுட்டு அக்கமடேஷன்லாம் ஐசிஎஃப் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.